ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஒரு அச்சார் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறேன்னு காட்டுறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி இந்த மாதிரி ஒரு பவுலுக்குள்ளே சேர்க்குறேன். ஒரு 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி கீறணும், காரம் இருக்காது. இப்போ இந்த ஒரு கேரட் எடுத்து அதையும் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணணும். கட் பண்ணி இந்த பப்பாசி பழம், பச்சை பப்பாசி பழமாக இல்லாமல் பழுத்ததும் இல்லாமல் இந்த மாதிரி காயாக இருக்கணும். அதையும் கட் பண்ணி ஒரு 100 கிராம் வெங்காயம் சேர்க்குறேன். 100 கிராம் வெங்காயம் கூடுதலாக சேர்க்கலாம். எவ்வளோ சேர்க்கலாம். வெங்காயம் கூட சேர்க்கறதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது அரைக்கிறதுக்கு இதுக்கு ஒரு மசாலா உண்டு. ஒரு தேக்கரண்டியை விட கொஞ்சம் கூட மிளகு சேர்க்குறேன். காரத்துக்கு ஒரு தேக்கரண்டி அளவு கடுகு எடுத்துருக்குறேன். மிளகும் கடுகும் எடுத்துருக்குறேன். இதுக்கு பூண்டும் இஞ்சும், பூண்டு ஒரு 5 பல், இஞ்சி ஒரு சின்ன பீஸ். இப்போ இதை வினிகர் சேர்த்து நான் சின்ன மிக்சி ஜாரில் நல்லா அரைக்கணும். நல்லா தண்ணி ஊற்றாமல் வினிகர் சேர்த்து தான் அரைக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. சேர்த்தா கெட்டு போயிடும். வச்சிருக்கலாம். இது ஒரு கிழமைக்கு வச்சுருக்கலாம். நாங்கள் தண்ணி படாமல் பாவிச்சா ஒரு கிழமைக்கு வச்சுருக்கலாம். இப்போ இதில் இந்த அரைச்ச மசாலாவெல்லாம் நான் சேர்க்குறேன். இதெல்லாம் அவ்வளோ மசாலாவையும் நான் சேர்க்குறேன். இதில் மிளகு சேர்த்தபடி அதில் காரம் இருக்கும். பச்சை மிளகாவும் காரம். அதனால் இதுக்கு தனி மிளகாவோ சில்லி ஃப்ளெக்ஸோ ஒன்றும் சேர்க்கல. இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன் கலர் கொடுக்கறதுக்கு. தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். கரண்டியால் கை போடக்கூடாது. இதுக்கு கை போடக்கூடாது. ஈரத்தன்மையான கரண்டி சேர்க்கக்கூடாது. இப்போ வினிகர் ஒரு 2 மேசக்கரண்டி சேர்க்குறேன். இது தண்ணி இல்லை, இது வினிகர். 2 மேசக்கரண்டி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் நல்லா இந்த மசாலா இந்த வெங்காயத்து கூட பச்சை மிளகாய் கூட எல்லாம் நல்லா சேரணும். சேர்ந்தால் இது ஒரு கிழமைக்கு வச்சுருக்கலாம். இது மற்ற சாப்பாடுகள், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், ஒயிட் ரைஸ், எல்லோ ரைஸ் எல்லாத்துக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சிங்கள மக்களோட மேசையில் இது இல்லாமல் இருக்காது. அவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல். அவங்க எங்களெல்லாம் விட சூப்பராக பெட்டராக செய்வாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் செய்திருக்கிறேன். அப்போவுமே இது நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு சரியான சிம்பிளான ஒரு வேலை. இது செய்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு கிழமைக்கு பாவிக்கலாம். தண்ணி கையோ தண்ணி கரண்டியோ போடக்கூடாது. இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஒன்றுமே தேவையில்லை. ஒரு குழம்பும் எதுவும் இருந்தாலே போதும் சாப்பிட்றதுக்கு. சைட் டிஷ்ஷாக வேறு ஒன்றுமே தேவையில்லை. அவ்வளோ ஒரு இது அவங்களோட எந்த ஃபங்க்ஷனுக்கும் இந்த அச்சார் இல்லாமல் இருக்காது. இது அவங்க வீட்டில் எப்பவும் இருக்கும். எங்களோட சிங்கள மக்கள் வீட்டில் இந்த அச்சார் எப்படியும் இருக்கும். இது இல்லாமல் அவங்களோட வீட்டில் ஃபங்க்ஷனே இல்லை அப்படி சொல்லலாம். அந்த அளவுக்கு இது ஒரு டேஸ்டான ஒரு அச்சார். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இது சரியான சிம்பிள். செய்கிறதுக்கும் லேசியாக இருக்கும். இலகுவாக செய்யலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.